அல்லாஹும்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹபிப் இலைனா, எங்களுக்கு ஹபீப் விருப்பமானதாக. ஹபீப் சொல்லுவோம்ல, ஹபீப் எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா என்னது? எங்களுக்கு விருப்பமான நபி. சோ ஹபீப் இலைனா, இது பெருசாலாம் இல்ல, இது எல்லாமே ஈஸியான வார்த்தை தான், பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓ ஹபீப் இலைனல், இலைனானா எங்களுக்கு, அப்படிதானே? நான் இலைக்கனா உன்னின் பக்கம். சோ இலைனானா எங்களின் பக்கம், ஹபீப் விருப்பமானதாக ஆக்கிடு. எத? ஈமான். சோ ஈமானை எங்களுக்கு விருப்பமானதாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். ஓகேவா? இது ஒரு இன்னும் ஸையின்ஹு ஃபீ குலூபினா, எங்களுடைய குலூபினானா எங்களுடைய கல்புகளிலே அந்த ஈமானை, ஹூனா இது எதை பார்த்து மேலும்? இந்த ஈமானை பார்த்து மேலும், அந்த ஈமானை எங்களுக்கு அழகுபடுத்தி வைப்பாயாக. நம்மளுடைய ஈமான் இருந்தா மட்டும் போதாது, அந்த ஈமான் அழகான ஈமானாக ஆகணும். எங்களுடைய கல்புகளிலே அதனை நீ அழகாக்கி வைப்பாயாக. வ இன்னும் கர்ரி, எங்களுக்கு வெறுப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. எது? எங்களின் பக்கம் எதை வெறுப்பானதாக ஆக்கி வைப்பாயாக? குஃப்ர். குஃப்ர்னா இறை நிராகரிப்பு. அப்புறம் ஃபுசு, பாவம், குற்றங்கள், பாவங்கள், இது எல்லாத்தையும். வல் இஸ்யான், மாறு செய்யறது, மாறுபாடு, இது எல்லாத்தையும் எங்களுக்கு வெறுப்பானதாக, எங்களுடைய கல்புக்கு வெறுப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. வஜஅல்னா, எங்களை ஆக்குவாயாக. ஜஅல் ஆக்குவாயாக, நான் எங்களை. சோ எங்களை ஆக்குவாயாக. மினர் ராஷிதி, எப்படி? நேர்வழி பற்றவர்களில் ஒருவராக எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹப்பீப் இலைனல் ஈமான், ஈமானை எங்களுக்கு விருப்பமானதாக ஆக்கி வைப்பாயாக. வஸையின்ஹு ஃபீ குலூபினா, எங்களுடைய கல்புகளிலே அதனை நீ அழகாக்கி வைப்பாயாக. வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர, மேலும் எங்களுடைய கல்புக்கு இறை நிராகரிப்பையும், நாங்கள் குற்றம் பாவங்கள் செய்யறதையும், இன்னும் இறைவனுக்கு மாறுபாடு செய்யறதையும் எங்களுக்கு வெறுப்பாக்கி வைப்பாயாக. வஜஅல்னா, எங்களுக்கு நீ ஆக்குவாயாக. மினர் ராஷிதி, எங்களை நீ நேர்வழியில் செலுத்துவாயாக. எங்களுக்கு நீ நேர்வழியில் செலுத்துவ, அதாவது ராஷிதின்னா நேர்வழி செல்லக்கூடியவர்களில் ஒருவராக எங்களை ஆக்குவாயாக. மெமரைஸ் பண்ணலாமா? அப்படி மெமரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். மொத்தம் 1 2 3 4 சென்டென்ஸ் தான் எடுத்துக்கலாம். அல்லாஹும்ம சேர்ந்து சொல்லலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான. வஸையின்ஹு ஃபீ குலூபினா. وزينه في قلوبنا. وزينه في قلوبنا. சோ எங்களுடைய கல்பு, குலூப்னா கல்பு, கல்புகளிலே அதனை, அந்த ஹூ ஈமானை அழகாக்குவாயாக. ஜெயின் சொல்லுவாங்க தானே, சொல்ல ஜெயினா அழகா, நல்லது, நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, அந்த மாதிரி. சோ ஜெயின்ஹு ஃபீ குலூபினா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வஸையின்ஹு ஃபீ குலூபினா. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வஸையின்ஹு ஃபீ குலூபினா. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வஸையின்ஹு ஃபீ குலூபினா. வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். இதுல குஃப்ர நமக்கு தெரியும், ஃபுசூக் பாவம், குர்ஆன்ல எல்லாம் வரும்ல ஃபுசூக், அந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்யான், அசா, மாறுபடுறதுக்கு தான் இஸ்யான் வந்திருக்குது. சோ இஸ்யான், அவ்வளவுதான். இதுல 3 விஷயம் தான். வகர்ரி, எங்களுக்கு வெறுப்பாக ஆக்கி வைப்பாயாக. இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜஅல்னா மினர் ராஷிதீன். சேர்ந்து சொல்லலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜஅல்னா மினர் ராஷிதீன். வகர்ரிஹ் இலைனா, இது மட்டும் சொல்லலாம். வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக
والعصيان وكره إلينا الكفر والفسوق والعصيان وكره إلينا الكفر والفسوق والعصيان. சேர்ந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லலாமா? அல்லாஹும்ம ஹப்பிப் ஈமான வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனா الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين واجعلنا من الراشدين واجعلنا من الراشدين. இந்த ராஷிதீன் எங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, எங்க குலஃபா ராஷிதீன் நேர்வழி பெற்ற खलीफाக்கள் வந்து தானே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி. இது யார खलीफाக்கள்? சோ அதுல சொல்லும் பொழுது அந்த வார்த்தை வரும் குலஃபா ராஷிதீன் நேர்வழி பெற்ற खलीफाக்கள் அப்படின்னு. சோ அந்த நேர்வழி பெற்றவர்களில் எங்களை ஆக்குவாயாக. சேர்ந்து சொல்லலாமா? இன்னொரு தடவை சொல்லினா நான் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். في قلوبنا واجعلنا من الراشدين. இப்போ பார்க்கலாம் சொல்லலாமா? ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜஅல்னா மினர் ராஷிதீன். பழைய துஆக்கள் ஏதாவது ஞாபகம் இருக்குதா? என்னெல்லாம் துஆக்கள் பார்த்தோம் முன்னால? அல்லாஹும்மா நிறைய துஆ பார்த்தோம்ல. அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி. அப்புறம் அல்லாஹும்மா இன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ இபாதத்தி யா முகல்லிபல் குலூப் சபிது குலூபனா இலா தாஅத்தி. அப்புறம் அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக மின் கைர் மா ஸஅலக பிஹி அப்துக வ நபியுக வ நஊது பிக மின் ஷர்ரி மா ஆத பிஹி. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீ எந்த நலவெல்லாம் அவங்க கேட்டாங்களோ அத்தனை நலவையும் எங்களுக்கு தான். இன்னும் எந்த நலவெல்லாம் விட்டு எந்த கெடுதியெல்லாம் விட்டு அவர்கள் பாதுகாவல் தேடினாங்களோ அத்தனை கெடுதியை விட்டு எங்களுக்கும் நீ என்ன செஞ்சிடு, எங்களையும் நீ பாதுகாத்துடு. ஸோ இன்ஷா அல்லாஹ் இப்படி ஒவ்வொரு துவாக்களையும் அப்பப்போ மெமரைஸ் பண்ணிட்டு அப்படி சேர்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஈமான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சரி, எழுதி வச்சவங்க வீட்ல போய் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في المحكم التنزيل العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر صدق الله العلي العليم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மிக பெரிய கிருபையினால அல்லாஹ் நம் அனைவரையும் மறுபடியும் இங்க ஒன்று கூடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் எதையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்தனை விஷயங்களையும் ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக என்று துஆ செய்தவராக இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்துல நம்ம எதுக்காக வாழ்றோம்? மறுமைக்கு நம்மளை தயாராக்கி கொள்றதுக்காக. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை பார்க்க போறோம்னா, நம்ம மறுமைக்காக எந்த அளவுக்கு ஆர்வமா இந்த உலகத்துல முயற்சி செய்யறோங்கிறது தான்.
நமக்கு மர்மை இருக்குன்னு தெரியும், நமக்கு கபருக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை தொடங்க போகுதுங்கிறது தெரியும். அதுக்காக நம்ம இந்த உலகத்துல நம்மளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யறோம், எந்தெந்த விதங்கள்ல எல்லாம் நம்மளை நம்ம தயாராக்கி கொண்டுட்டு இருக்கிறோம், அப்படி இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வுல நம்ம பார்க்க போறோம். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைச்சா இதை ஒரு பர்பஸ்க்காக தான் படைச்சிருக்கோம், அப்படிதானே? பர்பஸ் இல்லாம எதுவுமே படைக்கல, இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்தை படைச்சா. ஸோ அதனுடைய டிசைன், இந்த உலகத்தினுடைய அமைப்பு எல்லாமே மனிதனுக்கு தோதுவானதாக ஆக்கி வச்சிருக்கிறான். எதுவுமே மனிதனுக்கு அப்போசா இல்லை, மனிதனுக்கு மாறுபடுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா சீதோஷ்ண நிலையில இருந்து எல்லா விஷயத்தையும் மனிதனுக்கு ராகத்தா அமைச்சிருக்கிறான். இந்த ராகத்தா அமைக்கிறது, இப்போ நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ், அப்படிதான் ஜஸாக்கல்லா சொல்லுவோம். இதே எதிரான முஸ்லிம்கள் தேங்க்ஸ் சொல்லுவோம். இது மனிதன்கிட்ட இருக்கிற ஒரு பழக்க வழக்கம். இது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம யாருக்கும் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு ஏதாவது கீழே விழுந்து நம்ம எடுத்து கொடுத்தோம், அவங்க அதுக்கு எதுவும் சொல்லலைன்னா டீசென்டா இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அவ்வளவு ஃபேவர்ஸ் பண்ணியிருக்கிறான், அவ்வளவு உபகாரங்கள் நமக்கு செஞ்சிருக்கிறான். சோ இந்த உபகாரங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றோமா? இந்த உலகத்திலே நம்மளுடைய பாசையில சொல்ல போனோம்னா நம்ம நன்றி சொல்றோமா, இல்ல நம்ம தேங்க்ஸ் சொல்றோமா, இல்ல நம்ம ஜஸாக்கல்லாஹ் சொல்றோமா அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிச்சோம்னா, அல்லாஹ் நம்ம எந்த விதமான எதுவுமே நம்ம பே பண்ணாம, எந்த விதமான கஷ்டமுமே இல்லாம அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாம் அததுவா மூவ் ஆகுது. இது நம்மளுடைய தாய் நமக்கு கொடுத்தது என்னாலும் அது அவங்களும் விலை கொடுத்து வாங்கல. நம்மளுடைய கண்கள் நம்ம விலை கொடுத்து வாங்கல, நம்மளுடைய காதுகள் எதுவுமே நம்ம விலை கொடுத்து வாங்கல. நம்ம காற்றை சுவாசிக்கிறோம், இதுக்கும் எந்த விதமான விலை கொடுத்து வாங்குற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே நமக்கு ராகத்தா கிடைக்குது. அப்போ நம்ம எப்படி டீசன்சியாக நம்ம நடந்து கொள்ளணும்னு இந்த உலகத்துல மற்றவர்களை எதிர்பார்க்கிறோமோ, நம்ம நடந்துக்கிறோமோ, அதே போலவே அல்லாஹ் என்ன செய்வான்? எதிர்பார்ப்பான் தானே? அப்போ அல்லாஹ் நமக்கு அடியார்கள் நன்றியுடையவர்களாக, ஒரு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு அடியார்களாக இருக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். சோ இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுனால அவனுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடையாது. அது யாருக்கு தான் நன்மை? நமக்கு தான். ஒரு சின்ன உபகாரம், நம்ம ஒரு சின்ன ஒரு அமல் செஞ்சா கூட அல்லாஹ் அதுக்கு பல விதமான பல ரகத்துல அல்லாஹ் தஆலா அதுக்கு கூலியை கொடுக்குறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சரி, இப்போ இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம், அப்படிதானே? ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரஷ் பண்றது நம்ம மறுமைக்காக எந்த அளவுக்கு இதுல ரஷ் பண்றோங்கிறது ஒரு क्वेश्चन, அப்படிதானே? சரி, இப்போ நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா இந்த எக்ஸாமுக்கு முன்னால ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுப்பாங்க. அத மாதிரி நமக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு கட் ஆஃப் டைம் உண்டா? ஓகே, 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு 30 வருஷம் என்ன இருக்குது, மறுமைக்காக தயார் செய்து நம்ம வாழ்றதுக்காக ஒரு 30 இயர்ஸ் to 60 இயர்ஸ் இருக்குதுன்னு இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதே மறுமைக்காக தான். இந்த உலகத்துல நம்ம வாழ்றதே மறுமைக்காக தானே நம்மளுடைய மனசுனுடைய ஆழத்துல நம்ம பதிய வச்சுட்டோம்னா, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய நோக்கங்கள் எதுக்காகவே தான் இருக்கும், அந்த மறுமையை சுற்றியே தான் வரும். அதனால முதல்ல நம்மளுடைய மனசுல பதிய வைக்கிறது, நம்ம இங்க ஒவ்வொரு நிமிஷமும் மூச்சு விடுறதுல இருந்து எல்லாமே மறுமைக்காக தான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த துன்யா மனிதனுடைய தேவைகளுக்காக படைக்கப்பட்டிருக்குது. இந்த துன்யா மனிதனுடைய தேவைகளுக்காக படைக்கப்பட்டிருக்குது. ஆனா மனிதன் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான்? ஆகிரத்துக்காக, மறுமைக்காக. சோ இந்த துன்யா மனிதனுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்குது. ஆனா மனிதன் ஆகிரத்துக்காக படைக்கப்பட்டிருக்கான். சோ நம்மளுடைய ஒரு கோல், நம்மளுடைய நோக்கம், நம்ம இந்த உலகத்துல வந்தத நோக்கம், நம்ம இந்த மறுமையினால இந்த மறுமையை நம்மள ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம்னா பாதி நேரம் நம்ம தூங்குறதுலே போயிருது, அப்படிதானே? நம்மளுடைய வாழ்நாளே குறைதான். இதுல பாதி நேரம் நம்ம தூங்குவோம், அப்படிதானே? 8 to 9 hours. 8 hours நம்ம என்ன செய்வோம், அந்த ஒரு நாள்ல பாதி நாள் அதுக்கே போயிருது. அதுக்கடுத்து நம்மளுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றி கொள்றோம், லைக் நம்ம குடிக்கிறது, நம்மளுடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி கொள்றோம். இதுக்கு பாதி நேரம் போயிருது. ஸோ ஒரு நாள்ல நமக்கு கிடைக்கிறது ஒரு 3 to 4 மணி நேரம் தான். நம்ம ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னா ஒரு 3 to 4 மணி நேரம் நமக்கு கிடைக்கும். இந்த 3 to 4 மணி நேரத்துல
நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஒரு அறிஞர் சொல்றாங்க, ஒரு 4 விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கணும். முதல்ல நம்ம தீமையை விட்டு, அதாவது தீய செயல்களை விட்டு முதல்ல தவிர்ந்திருக்கணும். 2வது விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் தானே, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நமக்கு வாழ்க்கையில ஒண்ணு இருக்கும்ல, என்டர்டைன்மெண்ட்டை நம்ம நிறுத்தணும். 3வது விஷயம், நம்மளுடைய அமல்களை, நம்மளுடைய தொழுகைகளை நம்ம பெர்ஃபெக்ட் ஆக்கி வச்சுக்கணும். 4வது விஷயம், நம்மளுடைய கேரக்டரை, நம்மளுடைய மனிதன் அப்படிங்கிற அந்த ஹியூமனிட்டியை நம்ம ரீகெயின் பண்ணிக்கணும். இந்த 4 விஷயத்தையும் நமக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைம்ல நம்ம செய்யும் பொழுது, நமக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைம்ல இந்த 4 விஷயத்தையும் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், நம்ம ரியலி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ட்ராக்ல இருக்கிறோம். அந்த ட்ராக்ல நம்ம கரெக்டா இருக்கிறோம். ஏன்னா எந்த அளவுக்கு முதல்ல நம்ம கெட்ட விஷயங்கள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரு இடத்துல ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கு, இதுல மெடிசின்ஸ் போட்டோம்னா ஏதாவது பிரயோஜனமா இல்ல. அந்த ப்ளீடிங்கை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மெடிசன் அப்ளை பண்ணணும். அதே போலவே நம்ம ஒரு மனிதன் செய்கின்ற அந்த கெட்ட விஷயங்கள் நம்மளுடைய கேரக்டர்ஸ்லயோ இல்ல நம்மளுடைய செயல்கள்லயோ ஏதாவது ஒரு தீய செயலோ தீய எண்ணமோ நம்மகிட்ட இருந்ததுன்னா அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். 2வது விஷயம், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய கெட்ட விஷயங்களை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் என்ன வரும், நம்ம பொழுதுபோக்குன்னு ஏதாவது வச்சிருப்போம், ஏதாவது பேசுறது இல்ல நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது இல்ல ஏதாவது ஒரு விஷயம். ஆனா இந்த நேரத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை, லைக் நம்ம துவாவை மெமரைஸ் பண்றது இல்ல ஏதாவது ஒரு ஹதீஸ்களை ரீட் பண்றது, ஏதாவது நம்ம, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல காலித் இப்னு வலீத் இருந்தாங்க. அவங்க யாரு, தளபதி, அந்த படைகளுக்கு தளபதியா இருந்தாங்க. ரசூல்லா யார் யார எங்க எங்க யூஸ் பண்ணணுமோ அங்கதான் யூஸ் பண்ணாங்க. இப்போ மனிதர்களான நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட முதல்ல அறிஞ்சுக்கிட்டு அந்த வழியில மார்க்கத்துக்கு எப்படி நம்ம பணி செய்ய முடியும், இந்த சோகால் ஃப்ரீ டைம்ல நமக்கு தெரிந்த நம்மகிட்ட இருக்கிற திறமைகளை நம்ம எப்படி மார்க்கத்துல செலுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல காலித் இப்னு வலீத் இருந்தாங்க. அவங்க ஒரு நல்ல வீரன். அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூல்லா தளபதியாக, அதாவது அந்த படைகளுக்கு எல்லாம் தளபதியாக ஆக்கினாங்க. அவங்கள போய் ரசூல்லா என்ன செய்யல, நீங்க என்ன செய்யுங்க, மக்களுக்கு போதிங்க, மக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லி. ஏன்னா அவங்களுடைய குணம் எப்படி பண்ண குணம், வீரன். அவங்க ஒரு 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 நல்ல தலை சிறந்த ஒரு தளபதியா இருந்தாங்க. சோ அவங்க அதே போலவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களும் சொன்னாங்க நீங்க மக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ், அவங்களுடைய திறமை என்னது, அவங்களுடைய திறமை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க அந்த அறிவு திறமை இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பணிகளை கொடுத்தாங்க. சோ இன்ஷா அல்லாஹ் இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளும் நம்மளுடைய திறமைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். இந்த திறமைகளின் மூலமாக இஸ்லாத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத யோசிச்சு அந்த ஃப்ரீ டைம்ல நமக்கு கிடைக்கிற அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நம்மளுடைய மறுமையே நமக்கு என்ன செய்ய போகுது. ஏன்னா இந்த உலகத்துல என்ன வேணாலும் இருக்கலாம், லைக் டீச்சரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ப்ரொஃபஷனலா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா மறுமை நாள்ல 2 விஷயம் மட்டும்தான் இருக்க முடியும். ஒண்ணு ஜெயிச்சவங்க வெற்றியாளர்கள், இன்னொன்னு தோல்வியாளர். அப்படிதானே, ஒண்ணு ஜெயிச்சா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், 2வது தோந்தா நமக்கு நரகம் கிடைக்கும். இந்த 2 கேட்டகரியை தவிர மறுமை நாள்ல எந்த கேட்டகரியும் கிடையாது. நம்மளுடைய ரூஹ் போற வரையும் தான் நம்ம ஒரு டாக்டரோ, நம்ம ஒரு என்ஜினியரோ, நம்ம ஒரு ஸ்டூடெண்டோ, நம்ம ஒரு ப்ரொஃபஷனலோ, நம்ம ஒரு எந்த இதா இருந்தாலும் நம்மளுடைய ரூஹ் போற வரையும் தான். நம்மளுடைய ரூஹ் போயிடுச்சுன்னா அதுக்கடுத்து ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு கனியுன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், கனி, அவனுக்கு எந்த தேவையும் இல்ல. வஅன்துமுல் ஃபுகரா, நான் தான் எப்படிப்பட்டவங்க, நீங்க தான் தேவை உடையவர்கள். சோ நமக்கு தான் எல்லாமே தேவை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு கனியுன் வஅன்துமுல் ஃபுகரா, நீங்க நமக்கு எல்லா தேவைகளும் இருக்கிறதன் காரணமாக நீங்க சின்ன சின்ன அமல்கள் செய்யுங்க. அதனால நான் என்ன செய்வேன், அதிகமான கூலிகளை தந்து உங்களுடைய அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்லும் பொழுது குலிகல் இன்சான லஈஃபா, அல்லாஹ் தஆலா மனிதர்களை ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த பலகீனமா, ஏன்னா படிச்சவனுக்கு தான் அதனுடைய
அவன் பலகீனமானவனா ஸ்ட்ராங்கான அந்த மேனுஃபேக்சரருக்கு தான் தெரியும், அப்படிதானே? அந்த படைச்சவனுக்கு தான் அந்த படைத்த விஷயத்தினுடைய பொருள் தெரியும். ஸோ அப்படியே அல்லாஹ் லைஃபான்னு சொல்லிட்டு சொல்றான், நீ ஏன்டவா, நீ எனக்கு நீ சின்ன சின்ன அமல் நல்ல அமல் செய்தாலும் நான் உனக்கு என்ன செய்வேன், அதிகமான பிளஸிங்ஸை கொடுத்து உனக்கு உன்னுடைய விஷயங்களை உன்னுடைய காரியங்களை நான் லேசாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ இதனால நம்ம இந்த உலகத்துல வாழ்றதே மறுமைக்காக தாங்கிறது முதல் விஷயமா நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் இந்த உலகத்துல நமக்கு நிறைய நியமத்துகளை கொடுத்துருக்கோம், அப்படிதானே? அது என்னவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றா, நீங்க உட்கார்ந்து லதஹ்சுஹா நீங்க என்னன்னு யோசிச்சா கூட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போகும். ஆனா அவனுடைய நியமத்துகளை நம்மளால எண்ணி என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. நீங்க அந்த நியமத்துகளை என்னன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன்னா அல்லாஹ் இதெல்லாம் குர்ஆன்ல பேசுறான், நீங்க அந்த நியமத்துகளை எண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சு போயிடும். நீங்க எண்ணி அதை முடிக்க முடியாது. சோ அத்துணை நியமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றான். சரி, ஆனா அல்லாஹ் இவ்வளவு நியமத்துகளை கொடுத்திருக்கிறேன்னு சொல்றான், ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்றான், நான் ஒரு நியமத்தை மட்டும்தான் பரிபூர்ணமாக ஆக்கி வச்சிருக்கிறேன். சோ கோடிக்கணக்கான நியமத்துகள் இருக்குது, அந்த நியமத்துக்கள்ல எதுவுமே பரிபூர்ணப்படுத்தல இந்த உலகத்துல. இந்த உலகத்துல எதுவுமே பரிபூர்ணப்படுத்தப்படல ஒரே ஒரு நியமத்தை தவிர. உதாரணமா நம்மளுடைய ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலுங்கிறது நியமத். அந்த பால் தான் நம்ம யாருக்கு கொடுக்குறோம், பிறந்த குழந்தையில இருந்து அந்த சக்கராத்துக்கு வேதனை வந்தாலும் அந்த பால் தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம், அப்படிதானே? சோ அந்த பாலுங்கிறது ஒரு மனிதன் தினம் யூஸ் பண்றான், அது எந்த விதமான ஒரு நோயோ இல்ல இவங்க தான் குடிக்கணும் இவங்க தான் குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு 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 இதுவே கிடையாது அந்த பாலுக்கு. அது எல்லாரும் நார்மலா உண்ற மாதிரி எல்லாரும் பருகிற மாதிரி அல்லாஹ் ஆக்கி அது ஒரு நியமத்தாக குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் பாலை பத்தி சொல்றான். நான் உங்களுக்கு பாலை கொடுக்கலையா, நீங்க அந்த கால்நடைகள்ல இருந்து பால் குடிக்கலையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல குர்ஆன்ல சொல்றான். இப்போ நம்ம யோசிக்கணும், இந்த பால் அதை பதப்படுத்தினா மட்டுமே தான் அந்த பால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அதை சூடாக்கி அதை கரெக்டா பாதுகாத்தா மட்டும்தான் அந்த பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம்னா என்ன செய்யும், தெரிஞ்சிரும், அது எதுக்குமே யூஸ் ஆகாது. இதுதான் பாருங்க, ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஆனா அந்த நியமத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தல. ஒரு பாலுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அந்த பாலுங்கிற நியமத் இந்த உலகத்துல அது பேணி பாதுகாக்கப்பட்டா மட்டுமே அந்த நியமத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அந்த பாலை நம்ம பயன்படுத்த அது பேணி பாதுகாக்கல, அது சரியான முறையில பக்குவப்படுத்தலைன்னா அந்த பால் என்ன செஞ்சிடும், வீணா போயிடும். இதே போலதான் அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு நியமத்தை மட்டும் இதெல்லாம், அதனால இந்த உலகத்துல இதே போலதான் எல்லா நியமத்துகளையும் பரிபூர்ணமே படுத்தல. நமக்கு கண்கள் இருக்குது, அப்படித்தானே? அல்லாஹ் பார்வை கொடுத்துருக்கான், இதை வச்சு நம்ம கெட்டதையும் பாக்குறோம் நல்லதையும் பாக்குறோம். சோ இந்த நியமத் அந்த நல்லதை மட்டும் பார்த்தோம்னா அது பரிபூர்ணப்படுத்தப்பட்டுன்னு அர்த்தம், அப்படித்தானே? ஆனா இது இந்த காது இருக்குது, இது கெட்ட விஷயத்தையும் கேக்குது நல்ல விஷயத்தையும் கேக்குது, இது ஒரு நியமத். இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதே போலவே உலகத்துல எந்த ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள ஒரு பாசம் அப்படிங்கிறது இதாவது பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்குதா, இல்ல. உலகத்துல எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம்ல, அந்த தாய் அந்த குழந்தைகளை எங்கேயோ தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க, இப்படி எல்லாம் நம்ம கேட்கிறோம். சுனாமி வரும் பொழுது அந்த சுனாமி வந்த அந்த இன்சிடென்டின் பொழுது என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைகள் அப்படியே வீட்டுல இருக்காங்க, தண்ணி வருது, அந்த தாய் அப்படியே அழுவடிச்சு போடுறாங்க, ஏன்னா அவங்க பாதுகாக்கணும் அந்த தண்ணியில இருந்து. சோ இப்படி அந்த இந்த உலகத்துல உள்ள அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள பாசம் கூட அந்த ஒரு நியமத், அந்த நியமத் கூட பரிபூர்ணப்படுத்தப்படவில்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த தீன்ங்கிற மார்க்கத்தை மட்டும் தான் நான் உனக்கு பரிபூர்ணப்படுத்திருக்கிறேன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கத்தை மட்டும் தான் நான் பரிபூர்ணப்படுத்திட்டேன், வேற எந்த நியமம். அதனாலதான் அதுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து நியமதி, நான் என்னுடைய நியமத்தை உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்திட்டேன். இதுல அல்லாஹ் அந்த மார்க்கத்தை ஒரு நியமத்தா சொல்றான். ஏன்னா நம்ம இஸ்லாம்ல இருக்கிறோம்னா இது ஒரு நியமத், நம்ம முஸ்லீமாக இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய நியமத். சோ எல்லா நியமத்துகள் இருந்த போதிலும் ஒரே ஒரு நியமத்தை தான் அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி வச்சிருக்கிறான், அதுதான் மார்க்கம், அதுதான் தீனுல் இஸ்லாம். சரி, இந்த தீனுல் இஸ்லாம் இந்த ஆயத் இறங்கப்பட்டது எப்போ இந்த ஆயத் இறங்கிச்சு, கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னால. அப்போ எதுதான் வாகனம், ஒட்டகம் தான் வாகனம், அப்படிதானே? ஒட்டகம் வாகனமாக இருக்கும் பொழுதுதான் இந்த ஆயத் இறங்கிச்சு. இன்னைக்கு எந்த அளவுக்கு
விஞ்ஞானம் முன்னேறி இருக்குன்னா இப்போ ராக்கெட்ஸ் அனுப்புறாங்க. அது எந்த ஸ்பீட்ல போகுது? ஒளியின் வேகத்துக்கு போகுது. அப்படிதானே? அந்த லைட் எந்த அளவுக்கு ஸ்பீடா டிராவல் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த எக்யூப்மெண்ட் அந்த வாகனம் டிராவல் ஆகுது. ராக்கெட்ஸோ எதுவோ அந்த அளவுக்கு அது டிராவல் ஆகுது. ஆனா முன்னால இறக்கப்பட்ட ஒரு ஆயத் இன்னைக்கும் மாறாது. இன்னைக்குள்ள வாழ்க்கையிலையும் பொருந்தும். சோ அப்படிப்பட்ட நியாமத்தானது மார்க்கம். வேற எதனால என்ன செஞ்சிடும்? மாறிடும். முன்னால இருந்த நம்ம சொல்லுவோம் தானே, முன்னால இருந்த உணவுகள்ல இருக்கிற சக்தி இப்போ இல்ல. முன்னால உள்ள தூய்மையான காட்சி இப்போ இல்ல. முன்னால உள்ள தண்ணி எவ்வளவோ சுத்தமா இருந்துச்சு, இப்போ இல்ல. சோ எல்லாமே ஞாபகத்துகள் தான், எல்லாமே மாறக்கூடியதுதான். ஆனா எதை மட்டும்தான் அல்லாஹ் மாத்தல? அந்த மார்க்கம்ங்கிற தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் மாத்தல. எப்போ இந்த தீனுல் இஸ்லாம நம்ம விரும்பி அதன்படி நம்ம நடப்போமோ நம்மளுடைய மறுமையினுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? சிறந்ததாக இருக்கும். சோ அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வழி என்னதுதான்? இந்த மார்க்கத்தின் மூலமாக மட்டுமே மறுமை நாள்ல ஒரு மனிதன் வின்னரா இல்ல லூசரான்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த மார்க்கம் தான். சரி, அல்லாஹ் தஆலா இந்த நியமத்துகளை பரிபூரணப்படுத்தலன்னு சொன்னோம் தானே. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த எல்லா நியமத்துகளையும் நான் மற்ற எல்லா நியமத்துகளையும் எப்ப பரிபூரணப்படுத்துவேன்னா, நாளை மறுமை நாள்ல நீங்க சொர்க்கத்துக்கு வந்தீங்கன்னா அங்க நான் என்ன செஞ்சிருவேன்? இங்க இந்த உலகத்துல அரைகுறையா நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். இந்த அரைகுறையான நியமத்துகள் எல்லாத்தையும் நான் எப்ப உங்களுக்கு பரிபூரணப்படுத்துவேன்? நாளை மறுமை நாள்ல. அதையும் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். அந்த அன்ஹார் மினல் லபன் அங்க சொர்க்கத்துல இருக்கும், அந்த பால் ஆறுகள் இருக்கும். லம் யதகய்யர் தஅமுஹு அதனுடைய சுவை என்ன செய்யாது? மாறவே செய்யாது. பால் ஆறு ஓடிட்டே இருக்கும்னா அது மாறவே செய்யாது. ஆனா இங்க ஒரு 2 நாள் அந்த பால் அப்படியே வச்சுட்டோம் வெளியில என்ன செஞ்சிரும்? வீணா போயிடும். அதனுடைய சுவை என்ன செஞ்சிரும்? மாறிடும். அதே போலதான் அல்லாஹ் மற்ற தாய் குழந்தைகளோட பாசத்தையும் எங்க பரிபூரணப்படுத்தி வைப்பா? சொர்க்கத்துல. சோ அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நோக்கிதான் நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கணும். அத முதல்ல நம்மளுடைய மனசுல நம்ம இருத்திக்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மூச்சிலையும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இருந்ததுன்னா நம்மளுடைய மறுமையினுடைய வாழ்க்கை கண்டிப்பா அல்லாஹ் தஆலா வெற்றிகரமாக ஆக்கி வைப்பான். அதனாலதான் அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்றான், நீங்க முத்தகீன்களுக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்க, முத்தகீன்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க. இப்போ அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான், இந்த தீனுல் இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை மட்டும்தான் நீங்க எடுத்து நடக்கணும். இதை எடுத்து நடத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? மறுமை நாள்ல கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் வெற்றி கொடுக்கும், வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், இதை யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும்? நரகம் காத்துட்டு இருக்குது. அந்த நரகத்துல இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இப்போ நம்ம யோசிக்கணும், அல்லாஹ் உண்மையாவே ஏன் நம்மளை எச்சரிக்கணும்? ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சவன், அவன் தான் நமக்கு முஹப்பத்தானவன். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய தாயிட்ட போய் எழுதாலும், நம்மளுடைய ஸ்பௌஸ்ட போய் யார்கிட்ட போய் நமக்கு அழுதாலும் அது நமக்கு அந்த நேரத்துல நம்மளுடைய பிரச்சனை நமக்கு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையினுடைய தீர்வு என்ன செய்யாது? யார்ட்டையும் இருக்காது. அது நமக்கு க்ளோஸா உள்ள தாயாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்பௌஸா இருந்தாலும் சரி, நம்மளுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த ரிசல்ட் யாரு மட்டும்தான் கொடுக்க முடியும்? அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எது இருந்தாலும், ஏன்னா ஒரு மனிதன் மறுமையை மறக்கிறதுக்கு முதல் விஷயம் என்னது? பிரச்சனை. இந்த உலகத்துல அவன் முன் இருக்கிற ஒவ்வொரு நாள் உள்ள அந்த ப்ராப்ளம்ஸ், அவனுக்கு மனசுல உள்ள கஷ்டங்கள், அவனுக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோமோ, நாளைக்கு அவங்களை என்ன செய்ய போறோமோ, இவங்களை என்ன செய்ய போறோமோ, இப்படிங்கிற அவனுடைய கவலை மறுமையை என்ன செஞ்சிருது? அவனை மறக்கடிச்சிருது. அதனாலதான் மனிதனுக்கு பேர் என்னது? இன்சான். நசிய அப்படிங்கிறது அரபில என்னது? நசா அப்படிங்கிறது மறக்கிறது, நூன் சீன். அப்போ இப்போ பாருங்க, இன்சான் அந்த நசியல இருந்து வந்ததுதான். சோ மறதியாளன். ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? தன்னுடைய நோக்கத்தையே விட்டுட்டு. அதனாலதான் அல்லாஹ் சூரத்துல் மாவுன்லயும் சூரத்துல் அஸ்ர்லயும் அல்லாஹ் தெளிவாக சொல்றான். பாருங்க மார்க்கம் எந்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்க. சூரத்துல் மாவுன் சொல்லுங்க பாருங்க. அராய் தலவி குஆமில்
சரி, அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு நிறைய அதிகமான பேருக்கு இந்த சூரா தெரிஞ்சிருக்குது. இந்த சூறால அல்லாஹ் மறுமை நாள் எந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும்னு இந்த சூறால சொல்றான் பாருங்க. முதல்ல என்ன சொல்றான் அல்லாஹ்? மார்க்கத்தை பத்தி. ஏன்னா தீனுல் இஸ்லாம் தான் மார்க்கம். சோ அந்த மார்க்கத்தை இன்னொரு விஷயமா அரஐதல்லதி யுகذிபு பித்தீன், இந்த இது என்ன, அந்த தீன்ங்கிறது எதை குறிக்குது? அந்த நியாய தீர்ப்பு நாள்ல குறிக்குது. சோ அந்த மறுமை நாள குறிக்குது. அதுக்கு அடுத்து ஃபதாலிகல்லதி யதஉல் யதீம். சோ அந்த ஆர்ஃபன்ஸ் அங்க அப்படிதானே அல்லாஹ் எத்தனை சப்ஜெக்ட்ட சொல்லிருக்கான்னு நான் பிரிச்சு சொல்றேன். சோ அதுல முதல் விஷயம், இரண்டாவது ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்க என்ன செய்றாங்க? யதஉல் யதீம், யதீம்கள் என்ன செய்றாங்க? விரட்டுறாங்க. வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன். சோ மிஸ்கீன்களுக்கு என்ன செய்யறது இல்ல? உணவு கொடுக்கறது இல்ல. சரி, அதுக்கு அடுத்து அல்லாஹ் அடுத்த சாப்டருக்கு போறான் பாருங்க. ஃபதாலிகல்லதி யதஉல் முலாஹிலு துஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். சோ தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். ஃபவைலுல் கேடுதான், லில் முஸல்லீன் தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். சோ அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க என்ன செய்றாங்க? அன் ஸலாத்திஹிம் அவர்களுடைய தொழுகைகளை என்ன செய்றாங்க? பாராமுகமா இருக்காங்க. சாஹூன் ஒரு பொடும்போக்கா தொழுறது, ஏதோ தொழுறோம் அவ்வளவுதான், அந்த ஃபர்ல முடிக்கிறோம் அவ்வளவுதான். சோ பொடும்போக்காக இருக்கிறாங்க, பாராமுகமாக தொழுறாங்க. அதாவது அப்படிதானே? சோ மற்றவர்கள் பார்ப்பதற்காக, ரானா பார்க்கிறது, யுராவுன் என்னது? மத்தவங்க பார்ப்பதற்காக சொல்றாங்க. அதுக்கடுத்து என்னது? வயம்னஊனல் மாஊன், சின்ன சின்ன விஷயத்தை கூட, சின்ன சின்ன விஷயத்தை கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது சின்ன சின்ன விஷயத்தை கூட தடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல இத பிரிச்சோம்னா, இது ஒரு சூரா. இந்த சூறாவை பிரிச்சோம்னா எத்தனை கேட்டகரியா இருக்கு பாருங்க. முதல்ல நியாய தீர்ப்புனால பொய் சொல்றது, பொய்ப்பிக்கிறது, அப்படித்தானே? பொய்ப்பித்தல். அதுக்கடுத்து இது என்னது? மனிதர்களுக்கு எதிராக செய்யறது, அப்படித்தானே? ஆர்ஃபன்ஸ் நம்ம அனாதைகள், மிஸ்கின்கள். சோ இது வந்து மனிதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு குற்றம். அதுக்கடுத்து அல்லாஹ்க்கு எதிராக, அப்படிதானே? தொழக்கூடியவனுக்கு கேடு, அந்த தொழுகை எப்படி இருக்குது? பொடும்போக்கா இருக்குது. அத மத்தவன் பாக்குறதுக்காகவே இவன் என்ன செய்யறான்? தொழுறான். சோ இது யாருக்கு செய்யற குற்றம்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது. அதுக்கடுத்து மறுபடியும் அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்க என்ன செய்யறாங்க? எம்னஊனல் மாஊன், ஒரு சின்ன சின்ன அற்ப விஷயத்தை கூட என்ன செய்யறாங்க? தடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படின்னா எடுத்து கொடுக்கறது இல்ல. சோ மத்தவங்களுக்கு என்ன செய்யறது இல்ல? ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்றது இல்ல. சோ இது யாருக்கு செய்யற குற்றம்? மக்களுக்கு, அப்படிதானே? சோ மக்களுக்கு மாறு செய்யறது. இப்ப பாருங்க, இப்போ மக்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் சொல்றான். எனக்கு இந்த மனுஷன் மாறு செய்யறான், அதுக்கடுத்து மறுபடியும் யார சொல்றான்? மக்களை. இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் மக்களையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ் சேர்த்து தான் சொல்றான். அல்லாஹ் நினைச்சானா இந்த ஆயத்தை எப்படி மாத்திருக்கலாம்? அல்லாஹ்வை முதல்ல வச்சுட்டு இந்த ரெண்டு மக்களையும் என்ன செஞ்சிருக்கலாம்? பின்னாடி வச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யல? வைக்கல. இது ரெண்டையும் சேர்த்து எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மக்களுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதே அளவுக்கு அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றணும். அப்பதான் இவன் தான் எப்படி ஆவான்? வெற்றியாளர்களாக இவன் தான் வெற்றி பெறுவான். யார்? அல்லாஹ்வுக்கு, மக்களுக்கு, அப்புறம் அல்லாஹ்க்கு, மறுபடியும் மக்களுக்கு. யார் இந்த மூணையும் சேர்ந்து செய்வாங்களோ அவங்களுக்கு தான் என்ன இருக்குது? வெற்றி இருக்குது. சரி, இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் நல்ல தொழுகையாளி, ஓகேவா? ஆனா அல்லாஹ்வுக்கு அவன் சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு அவன் சிறந்தவன். ஆனா மக்களுக்கு அவன் எப்படிப்பட்டவன்? மக்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட ஹெல்ப் பண்றது இல்ல, ஒரு சின்ன உதவி கூட அனாதைகளுக்கும் ஏதோ அவங்களால முடிஞ்சது செய்யறது இல்ல. இவன் இது ஒரு கேட்டகரி, அப்படிதானே? இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இதே போலவே இன்னொரு ரகத்துல ஒரு மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நல்ல இபாதத்தாளி, இவங்கள மாதிரி பேணி தொழுக யாரும் தொழ முடியாது. ஆனா சொந்த பந்தங்கள்ட்ட, ரத்த உறவுகள்ட்ட எல்லாத்துக்கும் என்னது? பேசுறது கிடையாது. ஆனா தொழுகை இருக்குது, இபாதத் இருக்குது. ஆனா மக்கள்கிட்ட என்ன செய்து கிடையாது? அந்த நெருக்கம், சொந்த பந்தங்கள்ட்ட, ரத்த உறவுகள்ட்ட அந்த நெருக்கம் இல்ல. சோ இப்படி இல்லைன்னா அவனுக்கு எப்படி கிடையாது? அவன் யாரு? லூசர், அப்படிதானே? அதனாலதான் அல்லாஹ் இந்த ஆயத்துல மனிதர்களையும் அல்லாஹ்வையும் மனிதர்களையும் சேர்த்து சொல்றான்.
சொல்றதுக்கு காரணம், ஒரு மனிதன் அவன் 2 விஷயத்திலையும் சிறந்தவனாக, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய காரியங்களையும் செய்யணும், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களையும் செய்யணும், அதே போலவே மிஸ்கின்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் செய்யக்கூடிய காரியங்களையும் செய்யணும். இன்னொரு விதத்துல இந்த சூறாவை பார்த்தோம்னா, இது ஒரு விதம். இன்னொரு விதத்துல இந்த சூறாவை பார்த்தோம்னா பாருங்க, இந்த மாவுன் சொல்றோம்ல, இந்த மாவுனை வந்து எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஜக்காத் குடிக்குது. மாவுனா பொருள்களை வந்து மாவுன் அந்த அவங்க தடுக்கிறாங்க. மன அப்படிங்கறதுல இருந்துதான் எம்னஉ அப்படின்னு வருது. சோ மனஅனா தடுக்கிறது, அந்த மஸ்ஜித்ல இருந்து அவங்க தடுத்து வைக்கப்பட்டாங்க. சோ எம்னஉனல் மாவுனா அவங்க ஜக்காத்தை கொடுக்காதவங்களாக இருந்தாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க அவங்க யாரு? மறுமையினால போய்க்கிற அந்த மனிதர்களை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு விஷயம், இன்னொரு விதத்துல அந்த மாவுன் அந்த வார்த்தைக்கு கரெக்ட் மீனிங்க பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒரு உப்பு வந்து கேட்டா கூட, பக்கத்துல இருந்து உப்பு வந்து கேட்டாங்களோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன பொருளை வந்து கேட்டாங்கன்னாலோ அவங்கள்ட்ட ஒரு சிரிச்சு கூட பேசுறது கிடையாது. அப்படிதானே? அந்த சிரிப்பையும் விலை கொடுத்துதான் வாங்கணும். நம்ம சிலவங்கள சொல்லுவோம் தானே, சிரிச்சா என்ன, சிரிப்பையுமா விலை கொடுத்து வாங்கணும்னு. சோ அந்த மாதிரி. சோ அப்படிப்பட்ட மக்கள் அவங்க இவங்களை பத்தி தான் இந்த ஆயத்து பேசுது. சோ இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஒண்ணு நெய்பர்ஸா இருப்பாங்க, பக்கத்துல உள்ளவங்களா இருப்பாங்க, இல்ல உறவினர்களாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சொந்தக்காரங்க, இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ், சொந்த பந்தம், ரத்த உறவுகளாக இருப்பாங்க. சரி, இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? சொசைட்டில உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க ஃபேமிலியில உள்ளவங்க, இவங்க சொசைட்டில உள்ளவங்க. இப்போ இந்த சூறால அல்லாஹ் ஒரு மனிதன் எப்போ வெற்றியாளனாக மாறுவான்னா பாருங்க, அராய்தல்லதி யுகர்ரிபு பிதீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹல்லு அலா துஆமில் மிஸ்கீன். முதல்ல அவன் சொசைட்டில உள்ளவங்கள பார்க்கணும். அப்புறம் ஃபவைலுல் முஸல்லீன், அதுக்கு அவனுடைய தொழுகையில அவன் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்களுடைய தொழுகையில அவங்க கரெக்ட்டா, அதாவது ஏதோ நம்ம தொழுறோம்னு இல்லாம நம்மளுடைய நம்ம முதல்ல சொன்னோம்ல அந்த தொழுகையை சரிப்படுத்திக் கொள்வது. நம்மள எத்தனையோ பேரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அந்த அத்தஹியாத் மெமரைஸ் பண்ணிருப்போம், அதுதான் இன்னைக்கு ஓதிட்டு இருப்போம். ஆனா அதனுடைய அர்த்தம், அதனுடைய விஷயங்கள், அதை கரெக்ட் பண்ற நம்ம ஓதுறது சரிதானா அப்படிங்கிறது கிடையாது. சோ இதுதான் அன்சாரியின் பொழுதுபோக்காக நமக்கு தெரிஞ்சது நம்ம ஓதுறோம். சோ அதே போலவே யுராவுன் மற்றவர்கள் பாக்குறதுக்காக. அதுக்கடுத்து இது ரிலேட்டிவ்ஸ்க்கு, சொந்த பந்தத்துக்கு. சரி, இப்போ இதுல இந்த ஆயத்துல நம்ம பார்த்தோம்னா பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய சொசைட்டிக்கும் அல்லாஹ்வுக்கும் தன்னுடைய ரிலேட்டிவ்ஸுக்கும் உள்ள எல்லா கடமைகளையும் செய்து முடிச்சாதான் அவனுக்கு என்ன கிடைக்குது? வெற்றி கிடைக்கும். இப்படி இல்லைன்னா ஃபவைலுன், அவனுக்கு நாசம் உண்டாவதாக. சோ நம்ம இந்த உலகத்துல வெற்றி பெறணும்னா இதுல பாருங்க, இதுல கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சோம்னா 2 விஷயம் புலப்படும். இதுல எவ்வளவு விஷயம் இருந்தாலும் இதுல 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு, அல்லாஹ்வுக்கு அவன் அடிமையாக அவன் நேர்த்தியாக செய்யணும். 2வது, மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க அவன் நிறைவேற்றணும். சோ ஒண்ணு அல்லாஹ்வுடைய ஹக்கு, 2வது மனிதர்களுடைய ஹக்கு. இந்த 2ஐயும் நம்ம இந்த உலகத்துல நிறைவேற்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மறுமை எப்படி இருக்கும்? வெற்றி இருக்கும். இது வந்து குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். ஏன்னா அல்லாஹ் எந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் அதுக்கு என்ன செய்ய மாட்டான்? மறு செய்ய மாட்டான். சோ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுட்டு அதற்காக முயற்சி செய்தாலும் அதுக்கு நமக்கு என்ன உண்டு? அல்லாட்ட கண்டிப்பா கூலி உண்டு. இப்ப பாருங்க, இந்த உலகத்துல நம்ம நிறைய கஷ்டப்படுறோம். நம்ம சின்ன நம்மளுடைய குழந்தைகளே எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அவங்க 1 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 15-20 வயசு வரையும் ஸ்கூலுக்கு போறாங்கல்ல. எதுக்காக போறாங்க? ஸ்கூலுக்கு போறாங்கல்ல. எதுக்கு போறாங்க? கல்வி கற்கிறதுக்கு போறாங்க. சரி, இந்த கல்வி எதுக்காக பயன்படுது? துனியாவுக்கு மட்டும்தான். சோ இதே இது ஆண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்காக பயன்படுது. இந்த வேலை எத்தனை வருஷம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது? அடுத்த ஒரு 30-40 வருஷம். அப்படித்தானே? அடுத்த ஒரு 30-40 வருஷம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 60 to என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்நாள் 60 to 70 வருஷம். இந்த 60 to 70 கிட்டத்தட்ட 15 to 25 வயசு வரையும்
25 வயசு வரையும் கிராஜுவேட் யூனிவர்சிட்டி எல்லாம் முடிஞ்சிருது. அது 25 வயசு கிட்டத்தட்ட ஆயிருது. அந்த 25 வயசுல இருந்து தான் அவன் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு ஆண் மகனாக இருந்தானா அவன் சம்பாதிக்கிறதுக்கு அந்த 25 வயசுல வரையும் இருந்து ஆரம்பிக்கிறான். இந்த 25 வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுன்னு வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 45 வருஷம். இவன் எத்தனை வருஷம் படிக்கிறான்? 25 வருஷம் படிக்கிறது. தினமும் ஸ்கூலுக்கு போறான். கரெக்டா? ஒரு நாள் விடாம சாட்டர்டே சண்டே அந்த ஹாலிடேஸ் மட்டும் விட்டுட்டு தினமும் வீக் டேஸ்ல ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகணும். இவ்வளவு ஆயத்தப்பட்டாதான் என்ன செய்ய முடியும்? அடுத்து 40 வருஷம் நிம்மதியா வாழ முடியும். அதுக்கு தானே படிக்கிறோம். இப்போ இந்த 25 வருஷம் அவன் சரியா படிக்கலன்னா இந்த 40 வருஷம் என்ன செய்வான்? கஷ்டப்படுவான். சரி, இந்த 40 வருஷ வாழ்க்கைக்கு நம்ம இவ்வளவு ட்ரை பண்றோம், இவ்வளவு முயற்சி செய்யறோம். நம்மளும் நம்மளுடைய குழந்தைகளை படி அங்க நைட்டு தூங்காம எக்ஸாம் வந்தாங்கன்னா நம்மளே எழுப்பி விடுறது. சோ எல்லா விஷயமும் அடுத்து வர்ற 40-45 வருஷ காலத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட முழுமையாக 25 வருஷத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம யோசிக்கணும், நம்மளுடைய மறுமை முடிவற்றது. அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. நம்ம இன்னைக்கு வாழ்றது எந்த அளவுக்குன்னா, ஒரு கடல்ல நம்ம கையை உள்ள விட்டுட்டு எடுத்தோம்னா ஒரு சின்ன அளவுக்கு தண்ணி நம்ம கையில இருக்கும்ல, இவ்வளவுதான் நம்ம துனியால வாழ்றது. அந்த கடல் அளவுதான் நம்ம ஆகிரத்துல வாழ்றது. சோ அதுக்கு நம்ம எவ்வளவு ட்ரை பண்றோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம்? இல்ல, ஏதோ தொழுறோம், அது மட்டும் தான் நம்ம செய்யறோமே தவிர இந்த அளவுக்கு 40 வருஷம் வாழ்றதுக்கு இவ்வளவு முயற்சி எடுக்கிற நம்மளுடைய குழந்தைகள் மறுமை நாளுக்காக நம்ம ஒரு சுபுடைய முன்னால தஹஜ்ஜுதுக்கு எழும்புறதுக்கோ இல்ல மற்ற நேரங்கள்ல நம்ம அதிகமாக இபாதத் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கோ இல்ல நம்மளுடைய ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம பை ரைட் சொல்ல போனோம்னா, ஃபேக்டா திங்க் பண்ணோம்னா, அதாவது நியாயமா யோசிச்சோம்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு நிமிஷமும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஒவ்வொரு மூச்சுக்கும் திக்ர் செய்யணும். ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்லாஹ்வை நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் அந்த மறுமை நாள்ல நம்ம என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். எப்போ? இந்த உலகத்துல 25 வருஷம் நீ கஷ்டப்பட்டு படிச்சு நல்லா இருந்தாதான் 40 வருஷம் உழைக்க முடியும்ன்ற பொழுது நம்ம ஒரு முடிவற்ற ஒரு வாழ்க்கைக்கு தயாராகணும்னா நம்ம எப்படி தயாராகணும்? அப்படிதானே? ஆனா நம்ம யோசிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில அட்லீஸ்ட் நம்ம அந்த ஓய்வு நேரத்தையாவது அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறோமா? ஏன்னா அல்லாஹ் சொல்றான், நீ சின்ன சின்ன விஷயத்தை செய். ஹுலிகல் இன்சான லைஃபா, அல்லாஹ்வே சொல்லிட்டா, நான் உன்னை ரொம்ப பலகீனமா தான் படைச்சிருக்கிறேன். நீ சின்ன சின்ன விஷயத்தை செய். எந்த அளவுக்குன்னா, நம்ம நடக்கிறது ஒரு இபாதத், நம்ம வாழ்றதே ஒரு இபாதத். அது எப்படி வாழ்ந்தா மட்டும், நம்ம தீனுல் இஸ்லாம்ன்ற அடிப்படையில வாழ்ந்தா மட்டுமே நமக்கு அது இபாதத்தாக மாறும். சோ நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம இபாதத்தாக மாற்றணும்னா நம்ம ரசூல்லா சொன்னபடி அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டபடி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் வாழணும். அந்த வாழ்றத நம்மளுடைய மனசுல நம்ம இருத்திக்கணும். முதல்ல வாழ்றோமோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். முதல்ல நம்மளுடைய மனசுல அது உட்கார்ந்தாதான், சொல்லுவோம் தானே, நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? எக்ஸாம் போய் எழுத முடியும். அதே போலவே நம்மளுடைய மனசுல அந்த எண்ணம், அந்த ஆர்வம் இருந்தாதான் ப்ரிப்பேரே பண்ண முடியும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது நமக்கு. ஏன்னா இன்னமல் அமல் பின்னியத், ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு நீ என்ன நினைக்கிறீங்களோ இன்னமல் அமல் பின்னியத், உங்களுடைய அமல்களை உங்களுடைய நியத்தை வச்சுதான். சோ இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு நியத் இருக்கணும். எப்படி இந்த அடுத்த 40 வருஷ வாழ்க்கைக்காக நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல ஒண்ணு மற்றவங்களை ப்ரிப்பேர் பண்ணி விடுறான், இல்ல தான் ப்ரிப்பேர் ஆகுறான். உதாரணமா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நம்ம அம்மா அப்பா என்ன செஞ்சிருப்பாங்க? நம்மள ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. 15 வருஷம் 20 வருஷம் நம்மள என்ன செஞ்சிருப்பாங்க? ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுலயே அவங்களோட பாதி வயசு என்ன செஞ்சிரும்? போயிடும். கிட்டத்தட்ட 15 வருஷம் அவங்களுக்கும் இதாயிரும். அதுக்கடுத்து நம்மளை திருமணம் முடிச்சு கொடுத்து நம்மளுக்கு ஒரு குழந்தைகள் அப்படி வரும் பொழுது நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வருவோம். அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? நம்மளும் அந்த 15 வருஷம் நம்மளுடைய குழந்தைகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ இதுதான் ஒரு சர்க்கிள். சோ இந்த சர்க்கிள்ல நம்ம மறுமைக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம் அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லாரும் இந்த 40 வருஷத்தையே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, இந்த 40 வருஷம் நம்ம வாழ்வோன்னு நமக்கு என்ன உத்தேசம், நமக்கு என்ன கேரண்டி இருக்கு? நம்ம 25 வருஷம் கண்டிப்பா படிக்கிறோம். யாராவது இந்த கேரண்டி இல்லைன்னு நான் படிக்காம இருக்கோன்னு சொல்றோமா? இல்ல. ஏன்னா ஒரு பொருளை கூட கேரண்டி இல்லைன்னா 2 இயர்ஸ் கேரண்டியா, ஐயோ 5 இயர்ஸ் கேரண்டி தான் நல்லா இருக்குமே நம்ம வாரண்டியை பார்த்து வாங்குறோம்.
நமக்கு எந்த வாரண்டியும் இல்ல. நம்ம அடுத்த 40 வருஷம், இப்ப நான் 25 வருஷம் நான் படிச்சேன்னா நான் அடுத்த 40 வருஷம் நான் நல்லா இருப்பேன்னு எந்த வாரண்டியுமே கிடையாது. ஆனாலும் இந்த உலகத்துக்காக அவ்வளவு முயற்சி செய்யணும். அதான் சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த துனியால பணக்காரர்கள்லாம் இந்த உழைப்புல பிஸியா இருக்காங்க, உழைக்கிறதுல பிஸியா இருக்காங்க. ஏழைகள் எதுக்காக பிஸியா இருக்காங்க? அவங்க உழைப்பே கொஞ்சம் பிஸியா தான் இருக்கு. அவங்க வேலை பார்த்து 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 இந்த உலகத்துக்காக, இந்த துனியாக்காக அவங்க பிஸியா இருக்காங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம மறுமைக்கு எந்த அளவுக்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறோங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போலவே நம்ம அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நாளை மறுமை நாள்ல நீங்க எல்லாம் அல்லாஹ் நமக்கு அந்த ஹுல்கும், அதாவது சூரத்துல் வாக்கியால அல்லாஹ் சொல்லுவாங்க, வைதா பலஅத்தில் ஹுல்கும், அந்த நம்மளுடைய அந்த சக்கராத்துடைய நேரம் வந்துருச்சுன்னா, நம்மளுடைய ரூஹ் அந்த தொண்டை குழி அடையும் பொழுது வைதா வலதில் ஹுல்கும் அன்தும் ஹீனைதின் தன்லுரும், அப்பொழுதுதான் நமக்கு உண்மை தெரியும். அல்லல்லா இப்போ நம்ம எங்க போறோம்? ஒரு நிரந்தரமான வாழ்க்கைக்கு போறோம். சோ நம்ம இருக்கிற வரையும், நம்மளுடைய இந்த பூமிக்கு மேல இருக்கிற வரையும் அதனுடைய வேல்யூ என்ன செய்யாது, தெரியாது நமக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த பூமிக்கு கீழே போறதுக்கு முன்னால நம்ம இப்போ இருக்கிறது அல்லாஹ்வுடைய நிஅமத். அல்லாஹ் டைம்ங்கிற ஒரு நிஅமத்துல நம்மள வச்சிருக்கிறான். இந்த நிஅமத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம கீழே போயிட்டோம்னா அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான், வைதா பலஅத்தில் ஹுல்கும் வஅன்தும் ஹீனைதின் தன்லுரும், அப்பொழுதுதான் நீங்க உண்மை இதுதானான்னு விளங்கிக்குவீங்க. அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்றான், அப்போ உங்களுக்கு அந்த நேரம் வக்து வரும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சின்ன அஜலுதா, எனக்கு ஒரு குட்டி நேரத்துதா, நான் என்ன செய்வேன், நான் சதகா செஞ்சுட்டு வரேன், உலகத்துல போய் நான் என்ன செஞ்சுட்டு வரேன், நல்ல அமல் செஞ்சு சதகா செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு அந்த மனுஷன் தன்னுடைய ரூஹ் போனதுக்கு அப்புறம் தான் யோசிப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 25 வருஷம் வரையும் படிச்சு முடிச்சிடறோம். சரி, அதுக்கடுத்து ஒரு 25ல இருந்து ஒரு அதுக்கடுத்து கடைசி வரை என்ன செய்வோம், நம்ம உழைக்கிறோம். இந்த உழைப்பு நம்மளுடைய இபாதத்துக்கு ஒரு தடையாக இருக்க கூடாது. அப்படிதானே? நம்மளுடைய உழைப்பு எப்படி இருக்கணும், இபாதத்துக்கு அது ஒரு ஊண்டுகோலாக இருக்கணும். ஏன்னா நம்ம வேலை பார்க்கிறோம்னா அதுல நேர்மையாக இருக்கிறது ஒரு இபாதத். சோ நம்மளுடைய அந்த மத்த ஒரு 45 வருஷம் இந்த உழைப்பிற்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும்னா, நம்மளுடைய இபாதத் அதுலயும் கலந்துருக்கணும். நம்ம குழந்தைகள கட்சி கொடுக்கற ஆரம்பிக்கிறதுல இருந்து, சோ கிட்டத்தட்ட 10 வயசுல இருந்து அந்த 70 வயசு வரையும் அவங்க ஒரு 25 வயசு வரையும் படிப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க ஏர்ன் பண்றாங்களோ இல்ல திருமணம் முடிச்சு கொடுக்குறோமோ, நம்ம இதுல அவங்களுக்கு கொடுக்குற, ஏன்னா அல்லாஹ் சொல்றா கூ அன்ஃபுஸுக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, அதாவது நீங்களும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அந்த நரகத்தை பத்தி, அதே போலவே உங்களுடைய குடும்பத்துக்கும் எச்சரிங்க. சோ நம்ம மட்டும் அந்த டைமினுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டா போதாது, அந்த குழந்தைகளுக்கும் அந்த டைமினுடைய வேல்யூவை தெரியணும். எப்போ இந்த பூமிக்கு மேல நம்ம நடக்கிறோமோ ஒவ்வொரு அடியும் நியமத், அதுக்கு கீழே போயிட்டோம்னா நம்மளால திரும்பி வரவே முடியாது. சோ அந்த இப்போ யோசிக்கிற இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அந்த நினைச்சு அவனை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவான, உலகத்துல எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு மிட் நைட்டுக்கு ஒரு கால் வந்ததுன்னா நம்ம மனசு என்ன செய்யும், படம்னா எனக்கு என்னமோ என்ன ஆச்சோ, அப்ப நமக்கு ஒரு பயம் கொடுக்குறான். அல்லாஹ் அப்பப்ப நமக்கு டெஸ்ட் பண்றான். நிறைய மோத்துகளை நம்ம சந்திக்கிறோம், நம்மளுக்கு பிரியமானவங்களை நம்மளை விட்டு போயிடுறாங்க. அப்பவும் அல்லாஹ் எச்சரிக்கிறான், உனக்கும் ஒரு நாள் இதுதான். சோ ஆனா நம்ம அந்த நேரத்துல மட்டும்தான் அதை யோசிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறது இல்ல. சோ இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு பயம் எப்படி நைட்ல ஒரு கால் வரும்பொழுது நம்ம படபடங்குமோ, அந்த ஒரு பயம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அந்த மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். அது இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்மளுடைய பொழுதுகளை வீணாக இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கழிக்க மாட்டோம். நம்மளுடைய மறுமை கண்டிப்பாக ஒரு வெற்றியாளனுடைய மறுமையாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, ஐயோ கிளாஸ்ல போனோம்ல, சோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் கேட்பா, எனக்கு கொஞ்சம் நேரத்தை கொடு யா அல்லாஹ், அஜ்லில் கரீம், ஒரு சின்ன நேரத்தை கொடு, நான் என்ன செய்றேன், கீழே போய் சதகா செஞ்சு நான் நல்ல அமல் செஞ்சுட்டு வரேன். இப்போ அல்லாஹ் அந்த ஆயத்துல, குர்ஆன்ல உள்ள ஆயத்துல நான் சதகா செய்றேன்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கு அந்த உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த தஃசீர் எழுதுறாங்க, இந்த சதகாங்கிறது இந்த உலகத்துல நமக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியுது. அப்படிதானே? சதகானா நம்ம தேவையுடையவங்களுக்கு, ஜகாத் இல்ல சதகா. சோ சதகான நம்ம தேவையுடையவங்களுக்கு கொடுக்கறோம்னு ஒரு சின்ன விஷயமா தெரியுது. ஆனா அல்லாஹ் இந்த சதகாங்கிற ஒரு விஷயத்த நாளை மறுமை நாள்ல அந்த மனிதன் கை சேதம் அடைஞ்சு அல்லாஹ்ட்ட போய் கேட்பானா, யா அல்லாஹ் நீ எனக்கு கொஞ்ச நேரம் இந்த பூமியில போகிறதுக்கு எனக்கு கொடு, நான் அங்க போய் சதகா செஞ்சுட்டு வரேன்னு சொல்றாங்க. அப்போ
எவ்வளவு பெரிய அமல். ஏன்னா இப்போ உதாரணமா ரசூலுடைய வாழ்க்கையிலே நீங்க பாத்துட்டீங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, நிறைய சதகா கொடுத்தாங்க, அவங்களுடைய சொத்தை முழுசுமே கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சொத்துல பாதி அப்படி கொடுத்தாங்க, சதகா கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான பொருட்களை சதகா கொடுத்தாங்க. சோ இவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசல. இவங்க எல்லாம் பேசக்கூடியவங்க தான், ஆனா இவங்க யார பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசல. அல்லாஹ் யாரை பத்தி பேசுறான் தெரியுமா? தபூக்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் யுத்தத்துக்காக போறாங்க. போகும் பொழுது அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதீனாவாசிகள் நீங்க என்ன செய்யணும், நீங்களே தான் என்ன செய்யணும், வாகனத்தை கொண்டு வரணும், நீங்களே ஆயுதத்தை உங்கள்ட்ட இருக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு வரணும், இல்ல நீங்களே உங்களுடைய உணவுக்கு பாத்துக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் தபூக் வரையும் போக வேண்டியது இருக்கு, 1 மாசம் ஆகலாம் இல்ல 1.5 மாசம் ஆகலாம், நிறைய போக வேண்டியது இருக்கு. அதனால நீங்களே ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. அப்ப அந்த ஏழை சஹாபாக்கள் வந்து யாரும் சொல்ல, எங்கள்கிட்ட போகிறதுக்கு ஒண்ணும் இல்ல, எங்கள்கிட்ட வாகனம் இல்ல, ஒட்டகம் கிடையாது, எங்கள்கிட்ட சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கிடையாது, எங்கள்கிட்ட ஆயுதம் கூட கிடையாது, ஆனா எங்களுக்கு ஜிஹாத் செய்யணும், நாங்க ஜிஹாத் செய்யணும், எங்களை கூட்டிட்டு போங்க யார சொல்லலாம் அப்படின்னு ரசூலா திரும்பிவாங்க. ரசூலா அனுமதி கொடுக்கல. இல்ல உங்களுக்கு அனுமதி இல்லை, ஏன்னா பைத்துல் மால்ல ஒண்ணுமே இல்ல, அதனால நீங்களாவே தான் ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான் பாருங்க. என்ன ஆயத்தை இறக்குறான்? யா நபியே, உங்கள்ட்ட யார் திரும்பி திரும்பி வந்து கண்ணீர் மல்க கேட்டு கண்ணீர் மல்க திரும்பி போனாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கூலி இருக்குது. அப்போ நம்ம யோசிக்கணும், இந்த சதகாங்கிறது நம்மள்ட்ட பொருள் இருந்தா மட்டும் கொடுக்கறது இல்ல. அல்லாஹ் யாரை பத்தி பேசல குர்ஆன்ல? அபூபக்கர் சித்திக் பத்தி பேசல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பேசல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பேசல. அல்லாஹ் அந்த ஏழை சஹாபாக்களை பத்தி பேசினான். அவங்களுடைய கண்ணீருக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தான். அவங்களுடைய கண்ணீரை இன்னைக்கும் நம்ம குர்ஆன்ல ஓதிட்டு இருக்கிறோம். அவங்க கண்ணீரோட யார சொல்லணும்னா, அவங்க தபூக்கு வர முடியலையே என்ற அந்த ஜிஹாதுக்கு பங்கேற்க முடியலையே என்ற ஒரு ஆதங்கத்துல அவங்க போனாங்க. அவங்களுக்கு கூலி உண்டு கண்டிப்பாக. பாருங்க, அப்படிப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாம் ஏதோ நமக்கு நிறைய ரிச்னஸ் பத்தி பேசுற மார்க்கம் இல்ல, ஒண்ணுமே இல்லையா. நம்மளுடைய தக்வா, நம்மளுடைய ஈமான், அந்த கண்ணீர் கண்ட இருந்து வந்த 2 சொட்டு கண்ணீர் எதுக்கு ஈக்குவல்? எல்லாத்தையும் சரகா செஞ்சதுக்கு அல்லாஹ் அவருக்கு கூட ஆயத்து இறக்கல, இதுக்கு ஆயத்து இறக்கி இருக்கான். பாருங்க, ஏழைகளை பத்தி நம்ம பரிதாபப்படலாம், ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிற அந்த ரஹ்மத் ரொம்ப பெரிய ரஹ்மத். எப்படி பெரிய ரஹ்மத் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சோ அதனால இந்த சதகாங்கிற விஷயம் எந்த அளவுக்கு பெருசுன்னா, நம்ம இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்திலேயே அதிகமான சதகாக்களை செய்வதன் காரணமாக நம்ம என்ன செய்யலாம், மறுமை நாள்ல அந்த நேரத்தை விட்டும் நம்ம பாதுகாப்புலாம். ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையுமே சொல்லிட்டான், இதுதான் ஆன்சர், இப்படிதான் நடக்கும், நாளைக்கு நீ இப்படிதான் சொல்லுவ. சோ அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க, யார சொல்லலாம் சதகா, அதாவது சதகா செய்யறதுன்னா அது எது சிறந்த சதகா அப்படின்னு கேக்குறாங்க. சதகாவுல எது சிறந்த சதகான்னு கேக்குறாங்க. எது சிறந்த சதகானா, ஒரு மனுஷனுக்கு 2 மனசு இருக்கும். ஒண்ணு என்னன்னா பயமா இருக்கும், நமக்கு தேவையே, இது நமக்கு தேவை, சரி இருந்தாலும் நம்ம இது கொடுக்கணும். நமக்கு யார் கொடுப்பா? அல்லாஹ் கொடுப்பா. சோ ஒரு வறுமையினுடைய பயமும் இருக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். இந்த 2க்கு மத்தியில அல்லாஹ்வின் மீது ஒரு நம்பிக்கையும் இருக்கும். இந்த பொருள் நமக்கு வேணும், இத நான் அல்லாஹ்ட்ட தரணும், 2 விஷயமும் இருக்கும். 3வது ஒரு விஷயம், அல்லாஹ் எனக்கு தருவான், நான் கொடுத்தேன்னா அல்லாஹ் எனக்கு தருவான். சோ யார் இந்த மனநிலையில சதகா கொடுக்கறாங்களோ இதுதான் சிறந்த சதகா. சிறந்த சதகா எது? நமக்கும் தேவையா இருக்கும் அந்த பொருள், ஆனா கொடுக்கணும்னு தோணும், ஆனா அதே போலவே நம்ம கொடுத்தோம்னா அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கும் அந்த மனிதனுக்கு. நம்ம கொடுத்தா அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். சோ யார்கிட்ட இந்த மனநிலையோடு சதகா செய்யறாங்களோ இது மறுமை நாளுடைய வெற்றிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையும். சோ ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த விஷயத்தெல்லாம் குர்ஆன்ல இன்னும் வல அஸ்ர் சூரத்துல் அஸ்ர்ல அல்லாஹ் என்ன சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக சொல்றான். ஏன்னா அந்த அஸ்ர் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இருக்கிற காலமே ஒரு பெரிய நியமத். இந்த காலம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனுஷன் நஷ்டத்துல தான் இருக்கிறான். பாருங்க, அல்லாஹ் இதுக்கு முன்னாடி உள்ள சூரத்து தீன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், கலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான முறையில அல்லாஹ் படைச்சேன்னு சொல்றான். ஆனா அதுக்கு அடுத்து வர சூறால அல்லாஹ் சொன்னா இந்த மனுஷன் நஷ்டவாளியாகவே இருக்கிறான். சோ அழகான விஷயமா அல்லாஹ் படைச்சேன்னு ஒரு இடத்துல சொல்றான், அடுத்து நஷ்டவாளியா இருக்கிறேன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகான விஷயமா
அந்த மனிதனை படைச்சேன், அவனுக்கு எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்கு, அவனுக்கு அந்த நன்மை செய்யறதுக்கு எல்லா வழிகளும் இருக்குது, ஆனாலும் அவன் நஷ்டத்துல தான் இருக்கிறான். ஏன்? 4 விஷயம் அவன் செய்தவர்களை தவிர மீதி எல்லாரும் நஷ்டவாளிகளாக இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு வாமிலு ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸப்ர், இந்த 4 விஷயங்களை யார் ஏற்று நடக்கிறாங்களோ அவங்கள தவிர மீதி எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? நஷ்டவாளிகளாக இருக்கிறாங்க. இதுல அந்த ஆயத்தை நீங்க பாத்தீங்கன்னா வரும் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸப்ர். சோ இதுல உள்ள அந்த வாங்குறது எண்ட் ஆர் கிடையாது, அவுன்னாதான் ஆர். சோ இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். சோ அந்த 4 கேட்டகரிஸும் இருக்கணும். பெரும்பாலும் குர்ஆன்ல 2 கேட்டகரிஸ் பத்தி தான் அல்லாஹ் சொல்லுவான். ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், இது 2 செஞ்சா நீங்க வெற்றியாளர்கள்னு சொல்லுவான். ஆனா யார் வின்னர்ஸ்? ஏன்னா இவங்களை தவிர, இந்த 4 அமல் செய்தவர்களை தவிர வேற எல்லாரும் யாரு? குஸ்ரு, லூசர்ஸ், எல்லாரும் நஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். சோ யார் இந்த 4 விஷயத்தையும் ஏற்று நடக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம ஈமான் கொண்டவர்களாகவும் அதே போலவே நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாகவும் உண்மையை பற்றி மற்றவர்களிடத்துல பேசி நம்மளும் உபதேசித்து கொண்டு நம்மளும் செயல்படக்கூடியவர்களாகவும் பொறுமையை கொண்டு மற்றவர்களிடத்துல பேசி நம்மளும் நம்ம ஏற்று நடக்கக்கூடியவர்களாகவும் இந்த 4 விஷயத்தையும் நம் அனைவரும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த உலகத்திலே மறுமையினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் அந்த எல்லா வெற்றியையும் இந்த உலகத்தினுடைய மறுமையினுடைய வெற்றியை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.